இந்த பிபிக்கு ரெகுலர் மெடிசன்ஸ் லைஃப் டைம் எடுக்கிறது சரிதானா? நம்ம பிபி அப்போனா அப்போ தான் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுமா அப்படின்னோம்னா, அதுவும் இல்லை. நீங்கள் சரியான புரிதலுக்குள்ளே வந்தால் உங்களுடைய ரத்த அழுத்தத்திலிருந்து நீங்களே வெளிவர முடியும். அவ்வளோதான் விஷயம். பொதுவாக நம்மளுடைய இருதயம் கரெக்டாக துடிச்சுக்கிட்டு தானே இருந்துச்சு. இப்போ சமீபமாக ஒரு 30 வயசில் இப்போ போய் செக் பண்ணி பார்க்கும்போது தானே பிபின்னு சொல்லி காமிக்குது. அப்போ 30 வயசு வரைக்கும் சரியாக துடிச்சுக்கிட்டு இருந்த இருதயம் இப்போ ஏன் பிபி அப்படின்ற அந்த ரத்த அழுத்தத்துக்குள்ளே மாட்டுச்சு? அங்கே தான் நம்ம யோசிக்கணும். பொதுவாக இருதயம் ஒன்லி பம்பிங் மிஷின் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இது என்ன பம்ப் பண்ணுது? ரத்தத்தை பம்ப் பண்ணுது. ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுது. அதான் ஒரு விஷயம். இப்போ நமக்கு 2 பிரச்சனைனால இந்த பிபி ரத்த அழுத்தம் கூடலாம் குறையலாம். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்து ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாயிருச்சுன்னா ஹார்ட் அப்போ என்ன பண்ணும்? பம்பிங் பண்ணுறது ஸ்லோவாகும். ஹார்ட்டுக்கு இந்த ரத்தம் சுத்தமாக இருந்தால் அவர் பாட்டுக்கு ஸ்மூத்தாக பம்ப் பண்ணுவார். ரத்தத்தில் அடர்த்தி அதிகமாக இருந்து ஹார்ட்டை செயல்படுறதுலையே சிரமப்பட்டு செயல்படுற மாதிரி பண்ணிட்டா அப்போ தான் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்வுகள் தேய்மானம் ஆகிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். 2 ரத்தம், அழுக்கு ரத்தம், நல்ல ரத்தம் மிக்ஸ் ஆகலாம் ஆரம்பிக்கும். அதான் விஷயம். அப்போ இருதய வால்வு தேய்மானத்திற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ரத்தத்தை கழிவுகளாக மாற்றினது தான் விஷயமே. அப்போ இப்போ எப்படி இருக்கும்? ஹார்ட்டே சூடாக இருக்கும். ரேஷியோலாம் மாறி போயிருக்கும். லேப்டாப் சவுண்டே மாறி இருக்கும். பட்ட 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 பட படன்னு அடிக்கும். அப்போ பிபி உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்க தான் செய்யும்.